அது ஒரு சிறிய கிராமம். மலைகளால் சூழப்பட்ட அந்த ஊரில் வாழ்ந்தான் முருகன். முருகன் ஒரு சாதாரண இளைஞன். பண்ணை வேலை செய்தவன், அன்றாடம் வியர்வையில் நனைந்தவன். ஆனால் அவன் மனதில் ஒரு பெரிய கனவு இருந்தது. அந்த ஊரில் மிகப்பெரிய மலை ஒன்று இருந்தது. அந்த மலையின் உச்சியை ஒருமுறை ஏறி பார்த்தே ஆக வேண்டும் என்று முருகன் நினைத்து கொண்டு இருந்தான். அவன் ஒவ்வொரு மாலையும் அந்த மலையை பார்த்து நின்றான். அதன் உச்சி மேகம் தொடும் வரை உயரத்தில் இருந்தது. சூரியன் மறையும் போது அதன் மீது விழும் தங்க ஒளி அவனுக்கு ஒரே ஒரு எண்ணத்தை தந்தது. நான் அங்கே போக வேண்டுமென்று அவனது தாய் சொன்னாள். டே முருகா, அந்த மலை ஆபத்தானது. பலரும் முயற்சி செய்து கீழே விழுந்து விட்டார்கள். அதனால் உன்னால் முடியாது என்று அவனது நண்பர்களும் சிரித்தனர். மலை ஏறுவதற்கு பதிலாக வேலை பார்த்து சம்பாதி, கனவால் வயிறு நிரம்புமா என்று நண்பர்கள் கூறினார்கள். ஆனால் முருகன் சிரித்தான். அவனுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருந்தது, இந்த மலையில் ஏறுவேன் என்று. முருகன் சொன்னான், நான் இன்று சாதாரண மனிதன், ஆனால் நாளை என் முயற்சி என்னை மாற்றும் என்று அவன் அறிந்தான். வெற்றி காண்பது கனவால் அல்ல, செயலில் தான் உள்ளது என்று. அதனால் ஒரு நாள் காலை அவன் தீர்மானித்தான், இன்று நான் மலையை ஏறப்போகிறேன். முருகன் சிறு பையை எடுத்தான். அதில் சிறிது தண்ணீர், 2 சப்பாத்தி, ஒரு பழம் எடுத்து கொண்டு மலை ஏற ஆரம்பித்தான். பாதை ஆரம்பித்தது மண்ணிலிருந்து. ஆனால் மேலே ஏற ஒவ்வொரு படியும் சோதனை. முதல் சில மணி நேரம் எளிதாக சென்றது. அவன் உள்ளம் உற்சாகமாக இருந்தது. ஆனால் பிறகு பாதை குறுக்குகள், முள் செடிகள், பாறைகள். ஒரு தவறான அடியில் அவன் கீழே உருண்டான். கால் கீறல் ஆகிவிட்டது. அந்த வழியில் அவன் தரையில் அமர்ந்தான். என்னால் முடியாது போல என மனம் குலைந்தது. அந்த நேரம் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அவனது தந்தை சொன்னது, விழுவது தவறு அல்ல முருகா, ஆனால் மீண்டும் எழாதது தான் தோல்வி என்று. அவன் மெதுவாக எழுந்து காயத்தை துடைத்து மீண்டும் ஏறத் தொடங்கினான். சூரியன் தீ போல சூடாக இருந்தது. வியர்வை பொங்க தாகம் கொண்டு வந்தது. தண்ணீர் குடித்தான். தண்ணீரும் தீர்ந்தது. அவன் மனதில் ஒரு சிறிய குரல் சொன்னது, திரும்பி போயிடு முருகா, உனக்கு இது தேவையா என்று. ஆனால் மற்றொரு குரல் சொன்னது, இது உன் கனவு, இதை அடைந்தால் வாழ்வின் அர்த்தம் தெரியும் என்று. அவன் அந்த குரலை தேர்ந்தெடுத்தான். கஷ்டம் இருந்தாலும் முன்னேறினான். மழை பெய்தது, மண் வழுக்கியது. ஆனால் அவன் தன்னம்பிக்கையுடன் நின்று கொண்டிருந்தான். அவன் தோல்வி அடைந்தபோதும் முன்னேறினான். 3 நாட்கள் ஆகியது. உணவு, தண்ணீர் இல்லாமல் உடல் வலியால் தளர்ந்து போய்விட்டது. கால் கை காயமடைந்தது. ஆனால் கண்களில் ஒரு ஒளி மட்டும். இன்னும் சிறிது தூரம்தான் இருக்கிறது என்று எண்ணினான். கடைசி படியே ஏறியபோது காற்று முகத்தில் அடித்தது. அவன் மேலே பார்த்தான். மலை உச்சி. அவன் முழங்காலில் விழுந்தான். சுவாசம் திணறியது. கண்களில் கண்ணீர் வந்தது. வெற்றியின் கண்ணீர். அவன் மலை உச்சியில் நின்று உலகத்தை பார்த்தான். கீழே தெரிந்தது அவன் கிராமம், வயல்கள், வீடுகள், அவனை நம்பாதவர்கள். அவன் சிரித்தான். அவன் சொன்னான், இப்போ நான் அவர்களை வென்றவன் இல்லை, நான் என்னையே வென்றவன் என்று. அவன் புரிந்து கொண்டான். வெற்றி என்பது உச்சியை அடைவது அல்ல, அங்கே வரும்போது விட்டுவிடாத மனநிலைதான் என்று. அவன் கீழே இறங்கும்போது மனதில் ஓர் உண்மை எழுந்தது. வெற்றி எப்போதும் தூரத்தில் இல்லை, அது ஒவ்வொரு தைரியமான அடியில் இருக்கிறது.